நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிமா இருந்தது உங்க சந்திப்பு? நல்லா இருந்தது. இப்படி எல்லாம் சொல்லி மழுப்ப கூடாது. ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லணும். என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்க, அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன பதில் சொன்ன, கடைசியில எப்படி முடிஞ்சது? என்ன கார்த்திக்? அது சரி, இப்போல இருந்து சீக்கிரட்டா? அதெல்லாம் பிடிக்காம எப்படி இருக்கும்? அண்ணன் கூட இருக்கான்ல, அதான் வெக்கப்படுறா. இப்ப கொஞ்சம் நர்வஸா இருப்பா, அப்புறமா எல்லாத்தையும் சொல்லுவா. ஆனா எனக்கு சூரஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்லயும் எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்தாதான் இப்ப நிம்மதியா இருக்கும். வந்துட்டாங்க. லக்ஷ்மி, இப்ப வாமா, உட்காரு. உன் ஆசை நிறைவேறிடுச்சுல்ல? வா உட்காரு, வந்து நிதானமா பேசலாம். எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், நாளைக்கு சப்மிட் பண்ணணும். நான் அந்த வேலையை பாக்குறேன். லக்ஷ்மி, இருக்கட்டுமா, வெக்கப்படுறா அவ. அர்ச்சனா, நீ சொல்லுமா, 2 பேரும் பாத்துக்கிட்டாங்களா? நல்லா பேசிக்கிட்டாங்களா? ஆமா, நல்லா பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுனீங்கன்னு அவகிட்ட கேட்டேன். ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருந்துட்டா. எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லுவா? 2 பேரும் பேசி வச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீ வேற கூட இருந்தல்ல, அதான் வெக்கப்பட்டிருப்பா. பின்ன என்ன, பொண்ணாச்சே, வெக்க வரத்தானே செய்யும். அப்புறமா அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா பாருங்க. நாத்தனாரோட நல்ல ஃப்ரெண்டு அவ அண்ணியா தான் இருக்க முடியும். சரி, இங்க எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அர்ச்சனா, நீ வாசக்கதவை சாத்திட்டு வந்துட்டு போய் படுத்து தூங்கு. சரிம்மா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏன் நீ இங்க வந்து நிக்கிற? சும்மாதான் நிக்கிறேன். நீ என்னாச்சு? ஏன் ரொம்ப அமைதியாவே இருக்க? நீ சூரஜை சந்திச்சுட்டு வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? அது அது அண்ணி. தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே புரியல அண்ணி. என்னாச்சு லக்ஷ்மி? உனக்கு உனக்கு சூரஜ பிடிச்சிருக்குல்ல? இல்ல, எனக்கு அவரை பிடிக்கல. எனக்கு அவருக்கு பொருத்தமே இல்ல. லக்ஷ்மி, என்னது? என்னம்மா, என்ன சொல்ற நீ? அவரு ரொம்ப நல்ல பையனாச்சே, எவ்வளவு பெரிய வியாபாரம் பண்றாரு தெரியுமா? அண்ணி, அவர் நல்லவர் தான். ஆனா எனக்கு அவரை கல்யாணம் படிக்க பிடிக்கல. ஏன் பிடிக்கல? லக்ஷ்மி, என்கிட்ட தெளிவா பேசு. என்னாச்சு? அண்ணி, அண்ணி, அவரை நான் ஆசைப்படுற மாதிரி இல்ல. நான் ஆசைப்பட்டது என் ஹஸ்பண்ட் சிரிச்ச முகமாவே இருக்கணும், எப்பவுமே ஜாலியா என்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவர் ரொம்ப சீரியஸான டைப்பா இருக்காரு, ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. லக்ஷ்மி, இன்னைக்கு அவர் முதல் முறையா உன்னை சந்திச்சிருக்காரு, அதனாலதான் அப்படி இருக்காரு. அதுவும் இல்லாம ஒரே ஒரு தடவை சந்திச்சுட்டு எப்படி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க? அண்ணி, நானும் அப்படிதான் யோசிச்சேன். அதனாலதான் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணேன். அவர் அவரை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அது எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அவருக்கு சினிமா பார்க்க பிடிக்காதா, பாட்டு கேட்க பிடிக்காதா, ஊர் சுத்த பிடிக்காதா, வெறும் ஒரு ரொட்டீன் லைஃப வாழதான் அவருக்கு பிடிக்குமா? எப்பவுமே வேலை பண்ணிட்டு தான் இருப்பாரா? எனக்கு இந்த மாதிரி பையனை சுத்தமா பிடிக்கல. நான் ரொம்ப வித்தியாசமானவ அண்ணி. இதெல்லாம் மத்தவங்களால சமாளிக்க முடியும், ஆனா என்னால முடியாது. நான் அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவேன்?
அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. லக்ஷ்மி முதல்ல அழறத நிறுத்து. நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் விஷயத்திலயும் இப்படிதான் ஆரம்பிச்சுச்சு. அண்ணி, யார்கிட்டயுமே என்னால இதை சொல்ல முடியாது. எல்லாருமே இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. இனிமே யாருமே என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்படி நான் சொன்னாலும் என் மேல கோவப்படுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அண்ணி? லக்ஷ்மி இது பாரு, முதல்ல நான் சொல்றத கேளு. இது பாரு, முதல்ல என் முகத்தை பாரு. அழாத. என்னால புரிஞ்சுக்க முடியுது லக்ஷ்மி. எல்லா பொண்ணுங்களுக்கும் வரப்போற புருஷன் தனக்கு பிடிச்சவரா இருக்காரா இல்லையாங்கிறது தான் பிரச்சனையே. அண்ணி, நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். அவர் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அண்ணி. முடியவே முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? நாம சீக்கிரமா இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். இல்லைன்னா விஷயம் வேற மாதிரி போயிடும் லக்ஷ்மி. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்ணி, உங்களுக்கு என் நிலைமை புரியுதுல்ல? ப்ளீஸ். நீ அழாதம்மா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? திடீர்னு எங்க போயிட்ட நீ? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ற தெரியுமா? இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டல நீ. அர்ச்சனா, அது நான் லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அவளுக்கு டைம் ஒதுக்குற, எனக்கு ஒதுக்க மாட்டியா? என்ன அர்ச்சனா, சொல்லு. கார்த்திக், அது லக்ஷ்மி தனியா கார்டன்ல நின்னுகிட்டு இருந்தா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? அது கார்த்திக், லக்ஷ்மி சூரஜ கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்றா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறா. ஏன் அப்படி? அங்க என்னதாச்சா? பெருசா ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேரோட நேச்சர்ஸ் வித்தியாசமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வித்தியாசமா இருக்கு. இல்ல அர்ச்சனா, லக்ஷ்மி ஏன் அந்த மாதிரி சொல்றா? அவன் நல்ல பையன் தானே. கார்த்திக், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க சேர்ந்து வாழ போறதுதான் முக்கியம். லக்ஷ்மி சூரஜ் நல்ல பையன் இல்ல, கெட்டவன்னு சொல்லவே இல்ல. அவர்கிட்ட எந்த குறையும் அவ சொல்லல. அவ சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அவரை மாதிரி ஒரு சீரியஸ் ஹஸ்பண்ட எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலை மேலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவரோட அவளால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றா. அவளுக்கு சந்தோஷமான, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, நிறைய பேசுற, அப்புறம் ஊர் சுத்துற, எல்லாத்தையும் ஷேர் பண்ற ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கிறா. சூரஜ் கொஞ்சம் சீரியஸ் டைப் தான். அவனுக்கு அதிகமா பேசுறது கூட பிடிக்காது. கார்த்திக், நம்ம சீக்கிரமா இந்த விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் சேர்ந்துதான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். பேசாம வாங்க, அம்மா கிட்ட இப்பவே சொல்லிடலாம். இல்ல வேண்டாம், நாளைக்கு காலையில சொல்லலாம். இப்ப அவங்க தூங்கி இருப்பாங்க. இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட இதை சொல்லி அவங்க நிம்மதி கிடைக்க வேண்டாம். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீங்க இன்னைக்கு இவ்ளோ காலங்காத்தால வேலையில உட்காந்துட்டீங்க? ஆமா அர்ச்சனா, மீட்டிங் இருக்கு. ஒன்னு இல்ல, 2 மீட்டிங். நிறைய வேலை இருக்கு. இந்தாங்க, டீயை குடிங்க. இன்னைக்கு எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கணும். நல்லபடியா நடக்கும். நாமளும் அம்மா கிட்ட பேசணும். அதோட விளைவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அர்ச்சனா, அம்மா கிட்ட பேசுறதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்ல. நான் சீக்கிரம் போகணும். அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வேலையை பாத்துக்கோங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க உங்க மீட்டிங்ஸ்ல கவனம் செலுத்துங்க. நான் நேரம் பார்த்து அம்மா கிட்ட இத பத்தி பேசிடுறேன். ஐ நோ அர்ச்சனா, இந்த மாதிரி விஷயத்தை என்னை விட நீ தான் நல்லா ஹேண்டில் பண்ணுவ. ஆனா இன்னைக்கு காலையில பூஜையில ரொம்ப அம்மா சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா ஏற்பாடுகளை பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்றது ரொம்ப முக்கியம். இத பாத்தீங்களாக்கா? என்னோட கல்யாண புடவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லக்ஷ்மி குழந்தையா இருக்கும்போது பிடிவாதம் பிடிப்பா,
தன்னோட கல்யாணத்துக்கு இந்த புடவை தான் வேணும்னு சொன்னா. ஆமா இத ஏடா கூடமா கட்டிக்கிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணணும் உட்காந்துருப்பேன். ரொம்ப அழகா இருப்பல்ல அப்ப. அந்த நேரத்துல இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நாள் வரும்னு நினைச்சோமா என்ன? ஆமா சித்தி, எனக்கு இப்ப கூட அவ சின்ன குழந்தை மாதிரி தான் தெரியறா. அவளுக்கு கல்யாணம்னா என்னால நம்பவே முடியல. அப்படித்தான் நடக்கும். சாந்தி, நான் லக்ஷ்மிக்காக என்னோட தங்க செட்டை எடுத்து வச்சிருக்கேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் எடுத்து போடும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவா. அதை நான் உன்கிட்ட கொடுக்கறேன். அவ ட்ரெஸ்ஸோட எடுத்து வச்சிரு. ம். இது நம்ம வீட்டோட கடைசி கல்யாணம். இதுல எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது. ஆமாமா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்பவே லிஸ்ட் போட்டு பண்ணலாம். அர்ச்சனா வாமா, நீயும் பாரு. லக்ஷ்மிக்கு நம்ம எதையெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். நேரம் வேற கம்மியா இருக்கு, அதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் பண்ணணும். அர்ச்சனா, இங்க பாரு. இந்த மாதிரி நிறைய சாரி லக்ஷ்மிக்கு வாங்கணும். அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? அர்ச்சனா சொல்லுமா. அம்மா, லக்ஷ்மி இந்த வளையல் பாருங்கக்கா, ஆ, இத லக்ஷ்மிக்கே நான் கொடுத்துடலான்னு இருக்கேன்க்கா. என் கையாலேயே அவளுக்கு நான் போட்டு விட போறேன். கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அவ வேற ஒல்லியா இருக்கா. கையில இருந்து நழுவி விழுந்துருச்சுன்னா அப்புறமா சைஸ சரி பண்ணிக்கலாமா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. அம்மா, ஒரு நீ நிமிஷம். கூட வரியா, போகும்போது பேசிக்கிட்டே போலாம். நானும் என்னோட தங்க செட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். நந்தினி, நீ வா. வா போலாம். வா அர்ச்சனா. ஆ, ஆ. என்ன பண்றது? அட, இது என்ன இதெல்லாம்? நேத்து பூவை இன்னும் யாரும் மாத்தவே இல்லையே. சுகன்யா, அங்க இன்னும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணவே இல்லையாமா? இன்னும் பூவை கூட மாத்தல. முதல்ல ராகுலோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்ணிடுறேம்மா, இல்லன்னா அவனுக்கு லேட் ஆயிடுமா. சரி. தனம் இருந்தா அவ இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவா. எனக்கு கவனமே இல்லம்மா, நான் இப்ப வந்துடுறேன். இந்த ராதிகா வேற ஆளை காணமே. போய் சொல்லாத, நான் என் கண்ணால பார்த்தேன். என்ன? லக்ஷ்மி, இங்க வாமா. என்னாச்சுமா? முதல்ல இப்படி உட்காருமா. எங்க உன் கைய காட்டு. மா, கைய காட்டுங்கறல்ல. என் கையில பாத்தியா உங்க பாட்டியோட வளையல்? அழகா இருக்குல்ல இவளுக்கு? ரொம்ப பெருசா இல்லல்ல? அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அர்ச்சனா சொல்லுமா. எனக்கு என்னமோ இது பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு பண்றேன், நான் கடைக்காரரை நாளைக்கு வர சொல்றேன். இந்த மாதிரி வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடணும். நல்லதா போச்சு, சரியான நேரத்துல பாத்துட்டேன். அக்கா பாருங்களேன், கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. லக்ஷ்மி, இத பாரு. இத உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இது உனக்காக எடுத்து வச்சேன். நந்தினிக்கு கூட நான் கொடுக்கல. இது என்னோட லக்ஷ்மிக்காக. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குக்கா இது. இத பாருங்க, இதோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப அழகா இருக்குல்ல? நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு சித்தி. என் செல்ல பொண்ணு இப்ப தேவதை மாதிரி இருக்கா. நல்லா இரு. யார் கண்ணும் உன் மேல படக்கூடாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி ஏமா அழற? லக்ஷ்மி, திடீர்னு என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? ஆமா, என்னாச்சு? ஏமா இப்படி அழற? என்னம்மா சொல்லுமா. சொல்லு. அம்மா, அது லக்ஷ்மி சூரஜ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க. அர்ச்சனா, என்ன சொல்ற நீ? லக்ஷ்மி, என்னம்மா? ஆமாம் பெரியம்மா,
அவளுக்கு சூரஜ பிடிக்கலையா? பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி, என்னது, அவன் ரொம்ப நல்ல பையன் ஆச்சேம்மா. ஆ? எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்க அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை ஈஸியா கிடைக்க மாட்டாமா? ஆமாம்மா. எனக்கு கல்யாணமே வேண்டாம். கல்யாணமே வேண்டானா எப்படி? கல்யாணம்னா பயமா இருக்காமா? இது சகஜம்தாம்மா. உன் வயசுல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணப்போ என்கிட்ட உங்க அந்த விஷயத்த சொன்னப்போ நானும் உன்ன மாதிரி தான் அழுதுகிட்டு இருந்தேன். அம்மா விட்டு பிரிஞ்சு போகணுமே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன். இங்க பாருமா, நீ என்ன வெளிநாட்டுக்கு போக போற? உள்ளூர்ல தானே இருக்க போற. நாங்கெல்லாம் உன் பக்கத்துல தானே இருக்க போறோம். அழக்கூடாது. அழாதுமா, அழாது அழாது. லக்ஷ்மிமா, குழந்தை மாதிரி இப்படி அழக்கூடாது. ஒரு நிமிஷம் எங்களை பயமுறுத்திட்டியே. என்னாச்சோ ஏதாச்சும் நான் பயந்தே போயிட்டேன். அழாதம்மா, நிறுத்து. அழக்கூடாதுரா கண்ணா, போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கதவை திறந்து தானே வச்சிருந்த? ஆமாமா. ராதிகா, என்னாச்சுமா? பாருங்கம்மா, ராத்திரி வாச கதவை திறந்தே விட்டுருக்கான். என்னது? ராத்திரி பூரா கதவு திறந்தே இருந்திருக்க. திருட உள்ள வந்திருந்தானா? ஏன் நேத்து ராத்திரி நான் கூட உன்கிட்ட சொன்னேனேப்பா. மறந்துட்டமா. அது எப்படிப்பா மறப்ப? எவ்வளவு பொறுப்பான வேலையை உன்கிட்ட கொடுத்திருக்கோம், மறந்துட்டேன்னு சொல்ற? பாலா வரந்தா எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பா செய்வான். மன்னிச்சிருங்கம்மா. இங்க பாரு, இது ஒண்ணு சின்ன தப்பு இல்ல. ஐயாக்கு மட்டும் நீ பண்ண விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் இன்னைக்கு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. சரி சரி போ, இனிமே கவனமா இரு. போன்னு சொல்றோம்ல, ஏன் நிக்கிற? என்னம்மா இது? ராதிகா, தனமும் பாலாவும் ஊர்ல இருந்து வர வரைக்கும் நாம தாமா கவனமா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யாரு? சொல்லுங்க. ஜெயசீலன் சார் வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஜெயசீலன் சார் வீட்ல இருந்தா? ஆமா. அப்படியா? ம். நாங்க நன்றி சொன்னோம்னு சொல்லிடுங்க. சரிங்க மேடம். பாத்தீங்களாம்மா, எவ்வளவு நன்றி சொல்றாங்க பாருங்க. நல்ல சம்பந்தத்தை தேடி கொடுத்ததுக்காகமா. அம்மா, நான் இன்னும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணவே இல்லம்மா. நான் முதல்ல அந்த வேலையை பாத்துடுறேன். போதும், அழுகை நிறுத்து. இப்படி அழுவாங்க? லக்ஷ்மி, ஏமா இப்படி பயப்படுற? அம்மா, அது அவ ஒன்னும் பயப்படலம்மா. அவளுக்கு சூரஜ கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. அவளுக்கு விருப்பம் இல்லம்மா. லக்ஷ்மி சூரஜோட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.